கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது நம்ம ஜேஜேஎஃப்எம் 29.14. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஜேஜேஎஃப்எம் வழங்கும் கற்பாறையில் கட்டப்பட்ட வீடு. இயற்றியவர் ஜோயல். இறைமகன் இயேசு மக்களை நல்வழிப்படுத்த பல்வேறு உவமைகளை கூறினார். அவ்வாறு இயேசு கூறிய உவமைகளில் ஒன்றினை உங்களுக்கென அளிக்கிறோம். கலா கலா, என்னங்க? நான் கண்ணனை பார்த்து ஒரு கடப்பாரை செய்ய சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன் முந்தா நாள் தானே ஒரு கடப்பாறையை செஞ்சு வாங்கிட்டு வந்தீங்க? அது பாறை நிலமாச்சா, தோண்டும் போது உடஞ்சு போச்சு. சரிதான் போங்க. இந்த பாறையை தோண்டி நம்ம வீடு கட்ட அஸ்திவாரம் போடுறதுக்குள்ள இப்படி எத்தனை கடப்பாறை தான் உடைப்பீங்களோ தெரியல. கலா, வீடு கட்டுற விஷயம்னா என்ன சாதாரண விஷயமா? வீடு கட்டுறது சாதாரண விஷயம் இல்லதாங்க. அதுல பாறையை தோண்டி அஸ்திபாரம் போட்டு எப்படி வீடு கட்ட போறீங்க? கஷ்டத்தை பார்த்தா பலனை அனுபவிக்க முடியாது கலா, கொஞ்சம் பொறுமையாத்தான் இரு. என்னம்மா கலா, வாங்க அண்ணே. உன் வீட்டுக்காரன் ஏன் உன்னை பொறுமையா இருக்க சொல்றான்? பாறையில அஸ்திவாரம் தோண்டி இருக்கானே, அதுக்காகவா? பாப்பா ராஜா, நான் வீடு கட்டுறது அவ்வளவு ஏளனமா போச்சு. பின்ன என்ன கணேஷ், பாறையில அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டலன்னு உன்னை யார் அடிச்சா? அப்போதான் வீடு உறுதியா இருக்குன்னு சொல்றாருண்ணா. அப்போ நாங்க கட்டுற வீடெல்லாம் பொத்துன்னு விழுந்துருமாக்கும். சரிப்பா, நான் தான் முட்டாள்தனமா வீடு கட்டிட்டு இருக்கேன். நீ இன்னும் அஸ்திபாரமே போட ஆரம்பிக்கலையே. யார் சொன்னது? நேத்தே அஸ்திவாரம் போட்டாச்சு. அட, முந்தா நாள் தான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொன்ன. நேத்து தான் ஆரம்பிச்சேன், நேத்தே முடிச்சிட்டேன். அப்படியா? ஒரே நாள்ல எப்படின்னா முடிஞ்சது? நான் என்ன உன் வீட்டுக்கார மாதிரி பாறையிலையா தோண்டிட்டு இருக்கேன்? மணல் தரமா தோண்டுனா சும்மா பொய்கிட்டே இருக்கும். வேலை ஆட்களை வச்சு ஒரே நாள்ல வேலையை முடிச்சிட்டோம்ல. நாங்க ஒரு வாரமா தோண்டிட்டு இருக்கோம், எப்போ முடியுமோ தெரியல. நீங்க அஸ்திவாரம் தோண்டி முடிக்கிறதுக்குள்ள நான் வீடையே கட்டி முடிச்சிருவேன். என்னையும் புருஷனை மாதிரி நினைச்சியா? அப்பா ராஜா, நீ புத்திசாலித்தான், ஆளை விடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்ப நான் போயிட்டு வரேன்ப்பா கணேஷ். கலா, வரேம்மா. என்ன ராணி, எங்க புறப்பட்ட? ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேங்க. இடி இடிக்குது பாருமா, மழை வருது போல. போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரிங்க. நம்ம வீடு கட்டி முடிச்ச கையோட மழையும் வருது பாத்தியா? உங்க சிநேகித கணேஷ் கூட தான் வீடு கட்டி முடிச்சிட்டாரு. அவங்களுக்கு முன்னாடியே நம்ம கட்டி முடிச்சிட்டோம்ல. பாவம், அவர் பாறையில அஸ்திபாரம் தோண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாருங்க. எதுக்கு அப்படியெல்லாம் கஷ்டப்படணும் சொல்லு? நம்மள மாதிரி மணல் இருக்கிற இடத்துல தோண்டி இருந்தா வேலையும் மிச்சம், செலவும் மிச்சம். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரி சரி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க என்னங்க என்னங்க? என்ன ராணி? என்ன நீங்க இப்படி இடி இடிக்குது, ஜோர மழை கொட்டுது, நீங்க பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத ராணி, ஒன்றும் ஆகாது. ஐயோ, என்னங்க காத்து வேற அடிக்குது. சரி சரி, பயப்படாம படுத்து தூங்கு. என்னங்க வீட்டுக்குள்ள தண்ணி வருதுங்க. ராணி வா வா, முதல்ல வெளியே போயிடுவோம் வா. ஆமாங்க, தண்ணி வேற வேகமா வருது, சுவரெல்லாம் ஆடுற மாதிரி தெரியுது. ராணி வா வா, முதல்ல வெளியே போயிடுவோம் வா. வெளியில மழையும் பேய் காத்துமா இருக்கு, ஒரே இருட்டு வேற, எங்க போக சொல்றீங்க? ஐயோ, தண்ணி வேகமா வருது, நீ முதல்ல வெளியே வா. ஏங்க ஏங்க, யாரோ கதவை தட்டுறாங்கங்க. இந்த நேரத்துல யார் வந்திருக்கா? கொஞ்சம் யாருன்னு போய் பாருங்க. அட, ராஜாவும் ராணியும், உள்ள வாங்க உள்ள வாங்க. அண்ணே, இந்த பியாய்மலையில போய் வந்திருக்கீங்க? எங்க வீட்டுக்குள்ள இருக்கவே பயமா இருக்கு கலா. ஆத்துல வெள்ளம் வேற கடுகடுன்னு வர ஆரம்பிச்சிச்சு, வீட்டு சுவரெல்லாம் ஆடிட்டு இருக்கு. கணேஷ், உன் வீட்டுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணிய கூட காணோம்பா. பாறை மேல உயரத்துல கட்டியிருக்கேன்ல. இந்த பேய் மலைக்கும் காத்துக்கும் இந்த வீடு கூட தாங்குமோ என்னவோ. சரி சரி, 2 பேருக்கும் படுக்கையை விரிக்க சொல்றேன், நிம்மதியா படுத்து ஓய்விடுங்க. நீ வேறப்பா, நிலைமை இருக்கிற எருப்புல என்ன நடக்குமோ தெரில. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நிம்மதியா படுத்து தூங்கு. நீங்க எல்லாம் படுத்து தூங்குங்க, நான் முழிச்சிருந்து காவல் காக்குறேன். ராஜா ராஜா, எந்திரிப்பா, பொழுது விடிஞ்சு போச்சு. ராஜா, என்னப்பா நீ தூக்க கறக்கத்துல எழுப்பிக்கிட்டு? சரிதான் போ, இதுதான் நீ ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து காவல் காக்கிற லட்சணமா? நல்லா தூங்கிட்டேனா?
காத்து நின்னு போச்சா? மழை கூட விட்டுடுச்சு போல. பரவாயில்லப்பா உன் வீடு. வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாம நல்லா தூங்கிட்டேனே. என்னங்க, என்னம்மா, என்ன ஆச்சு? கொஞ்சம் வெளியே வந்து பாருங்களேன். பாத்தீங்களா, நம்ம வீடு இருந்த இடம் கூட தெரியல. நம்ம வீடு வெள்ளத்துல அடிச்சிட்டு போச்சு. இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்ண சொல்ற? என் முட்டாள்தனத்துக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன சொல்றீங்க? மணல்ல சுலபமா அஸ்திவாரம் தோண்டி வீடு கட்டினேன். கணேஷ் கஷ்டப்பட்டு கற்பாறையில அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டினான். நம்ம புத்திசாலி, அவன் முட்டாள்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது உண்மையிலேயே புத்திசாலி யாரு, முட்டாள் யாருன்னு. கணேஷோட வீடை பாத்தியா? இவ்வளவு பெரிய காத்துலையும் மழையிலையும் கொஞ்சம் கூட எந்தவித சேதாரமும் ஆகாம எப்படி கட்டினானோ அப்படியே இருக்கு. கணேச கேலி செஞ்சதுக்கு முதல்ல அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இறைமகன் இயேசு கூறிய இவ்வுவமையில் தனக்கு முதியவருடைய ஆலோசனையின்படி நடப்பவனை கற்பாறையில் தன் வீட்டை கட்டுகிறான் என்றும், அவ்வாறு நடவாதவனை மணற்பாங்கான பகுதியில் தன் வீட்டை கட்டுகிறான் என்றும் பொருள். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது நம்ம JJFM 29.14. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.